மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்துடைய விளக்கங்கள் நம்ம அநேகமாக கேட்டிருப்போம். ஆகிலும் இதில் ஆண்டவர் சொல்லித்தர காரியம், பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அது சொல்லப்படுறது பாவத்தின் அக்கினியிலே போய் கடந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற வசனம் அல்ல இது. இது கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுத்தத்தை நாம் நிறைவேற்றாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை, அந்த சித்தத்தை, உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டிய வழி, அதனுடைய பலன் யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். இப்போ இன்னொரு வசனம் இருக்கிறது, நம்ம பார்த்து வேத வசனம், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிதாவுடைய சுத்தத்தை நீங்க நிறைவேற்றணும்னு சொன்னா உங்களுடைய கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் செய்கிற காரியம், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் கவனமாய் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அதை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஜெபத்திலையும் உங்களுடைய பாடல்களும் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளும் உங்களுடைய துதிகளும் கர்த்தருக்கு பிரியமானவைகளா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதை சோதித்து பார்த்து நீங்கள் சரிப்படுத்தினால் பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவுடைய பரலோக ராஜ்யத்திற்கு என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு சும்மா சுவிசேஷத்துல மட்டும் நிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது.